லேப்டாப் உடைய வசதி அப்படிங்கிறது இப்ப எல்லார்கிட்டயும் ரொம்ப பிரபலமாகி இருக்கு. ஏன்னா, இத எங்கேயும் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஒரு வேலை மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இன்னைக்கான நவீன யுகத்துல லேப்டாப் அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய அன்றாட ஒரு அங்கமாவும் மாறிடுச்சு. மில்லியன் கணக்கான மக்கள் லேப்டாப்பை யூஸ் பண்றாங்க. ஆனா பலருக்கும் அதுடைய ஃபுல் ஃபார்ம் அதாவது அர்த்தம் தெரியாம இருக்கும். அத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஏற்கனவே சொன்னது போல லேப்டாப் உடைய வசதி அப்படின்றது எல்லாரையும் பிரபலமாக்கி இருக்கு. ஏன்னா இது எங்க வேணாலும் ரொம்ப ஈஸியா ஒரு பேக்குக்குள்ள போட்டு அப்படியே தோள்ல மாட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா போலாம். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் சைடும் சரி, பெர்சனல் லைஃப்க்கும் சரி, இல்ல மூவிஸ் பார்க்குறது அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்களுக்கு நம்ம லேப்டாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தா கூட அது ஒரே இடத்துல தான் நம்ம வச்சிருப்போம். பட் லேப்டாப்ங்கிறது அப்படி இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் அப்படிங்கிறதே எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். மடிக்கணினி அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல லேப்டாப் அப்படின்னு சொல்றோம். இதோடைய முழு அர்த்தம் அதாவது முழு அப்ரிவியேஷன் என்ன? லைட் வெயிட் அனலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் டோட்டல் ஆப்டிமைஸ்ட் பவர். இதுதான் லேப்டாப் உடைய அப்ரிவியேஷன். இததான் சுருக்கி நம்ம மடிக்கணினி அதாவது லேப்டாப் அப்படின்னு சொல்றோம். இதோடைய வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால எல்லா இடத்துக்குமே ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா நாளுக்கு நாள் இதோடைய யூசேஜ் அப்படிங்கிறது வேலைக்கு மட்டும் கிடையாது. கல்வி, பொழுதுபோக்கு, தகவல் தொடர்புக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. அதோடைய ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரி, வைஃபை இணைப்பு, அது மட்டும் இல்லாம மற்ற நவீன வசதிகள் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப எளிதாக்கி இருக்கு. இந்த தொழில்நுட்ப இயந்திரம் இன்றைக்கான வேகமான உலகத்துல ஒரு தவிர்க்க முடியாத கருவி அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது.